செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சிந்தனை செல்வனை ஆதரித்து கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷா நவாஸ் கல்பாக்கம் அடுத்து புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான தனது பிரச்சினைக்கு குரல் கொடுக்காத தாவேகா தலைவர் விஜய் மக்கள் பிரச்சினைக்கு எப்படி குரல் கொடுப்பார் என்று கேள்வி எழுப்பினார். திமுக என்கிற அண்ணா திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னைக்கு பாருங்க சர்ச்சில் முட்டி போட்டுட்டு போறாரு. சினிமா நடிகைங்கிறத எல்லா இடத்துலையும் நிரூபிக்கிறார். அது ஒரு தனிப்பட்ட வழிபாட்டு உரிமை. அது நாளன்னைக்கு தேர்தலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு செய்யறாரு பாருங்க. நெருக்கடியான நேரத்தில் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது கூட யார் இருந்தார்? நீ வந்தியா? ஒரு கண்டன அறிக்கை விட்டியா? புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு அறிவித்திருக்கிறிய? ஆணவ கொலைகள் நடந்தது, கவின் ஆணவ கொலை நடந்தது, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினியா? மதுரையில மாநாடு போட்டிய, அந்த மாநாட்டில் அதை பற்றி பேசினியா? அந்த ஆணவ கொலை நடந்து ஒரு வாரத்தில் மதுரையில் மாநாடு, ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை, ஒரு வார்த்தை பேசவில்லை. இப்படிப்பட்ட நடிகர் ஒரு புறம், சரி ஊருக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு பேசல, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க பேசல, முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாங்க பேசல, பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பேசல. ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டை வஞ்சித்து, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் தர மறுத்து, தமிழ்நாட்டுக்கான நிதியை தர மறுத்து, தமிழ்நாட்டை மோசமாக நடத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டை போடுது. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டாலும் பேச மாட்டேன், எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பேச மாட்டேன். சரி ஓகே, அந்த ஆளுக்கே பாதிப்பு வந்துச்சு பிஜேபியால. அவரு நடிச்சு பல நூறு கோடி மதிப்புல செலவுல எடுக்கப்பட்ட படத்தை காரணமே இல்லாம சென்சார் போர்டு இழுத்தடிச்சு அந்த படமே இன்னைக்கு வேற மாதிரி தான் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அது பெரிய நட்டத்தை கொடுத்து விட்டது. அந்த படம் முடக்கப்பட்டு விட்டது. ஆனா முதலமைச்சர் அறிக்கை விடுறாரு, விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறோம், ராகுல் காந்தி கண்டிக்கிறாரு, விஜயை தவிர எல்லாரும் கண்டிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு பாதிப்பை பிஜேபி ஏற்படுத்தினால் கூட, அவர் விஷயத்தில் கூட பிஜேபியை எதிர்ப்பதில் அஞ்சி கிடக்கிறார் என்றால், உனக்கும் எனக்கும் அவர் பேசுவாரா? பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவாரா? அவருக்கே பாதிப்பு வந்த போது கூட பேசுவதற்கு அஞ்சுகிறார். எனக்கு இவங்களால தான் பாதிப்புன்னு இதுவரைக்கும் அவர் சொல்லல. உலகமே சொல்லுது பிஜேபியால தான் ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயாவது விஜய் சொல்லியிருக்காரா? பிஜேபி தான் முடக்கி வச்சிருக்கு, மோடி தான் காரணம் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லல. எவ்வளவு பெரிய அச்சம், எவ்வளவு பெரிய பயந்தாங்கொள்ளி. இவர் ஆட்சியில் உட்கார்ந்து அவ்வளோ பெரிய பிஜேபியை எதிர்ப்பாராம். இதை நம்ம நம்பணுமா? எடப்பாடி தமிழ்நாட்டு உரிமையை காப்பாராம். இதை நம்ம நம்பணுமா? அப்போ எடப்பாடி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், நம் பக்கம் நிற்கிறவர் யார்? இதுல தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்.